விக்னேஸ்வராய நமகம். உங்கள் அபிமான அனந்தலை ஜோதிடர் வேலாயுதத்தில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு எதுக்குன்னா, ஆங்கில மாத வரிசைபலன் நாம பார்க்க இருக்கும் போது மார்ச் மாத பலாபலன். இதுல மகர ராசிக்கு எவ்வாறு இருக்க போகுது, மகர ராசிக்கு எவ்வாறு இருக்க போகுது. நம்ம ராசியிலே செவ்வாய் பகவான் வீட்டிருந்தார். வீண் அலைச்சல் என்று சொல்லக்கூடிய உச்சம் பெற்றிருந்ததால வீண் அலைச்சல்கள் நம்ம போன மாதம்லாம் சந்திச்சிருப்போம். இந்த மாதம் அதிலிருந்து விடுபட போறோம். என்னன்னா 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, ஏன்னா 8ஆம் இடத்தை பார்க்கறதால சின்ன சின்ன சங்கடங்கள் சார்ந்த விஷயங்கள், நோய் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி காணப்படும். ஏன்னா 8ஆம் அதிபதி 8ஆம் வீட்டை பார்க்கறதால அரசாங்க தரப்பு உத்தியோகத்துக்காக காத்திருந்தா கண்டிப்பா அந்த கண்டக்டர், டிரைவர் இதை மாதிரி விஷயம், அந்த முக்கியமாக மருத்துவ சேவை பணியாற்றக்குள்ள மக்கள் பணி செய்கின்றவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த வேலை வாய்ப்பு ஓரளவுக்கு திடீர் வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான அமைப்புகளும், வெளியூர் பயணங்கள் அடிக்கடி போறதுக்கான அமைப்புகளும் தேடி வருகின்ற காலமாகும். திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை விட கடன் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் வீரியத்தன்மை கொடுக்குற மாதிரி ஒரு சான்று கிடைக்கும். இந்த மாதம் திடீர்னு பார்த்தா எல்லா கடன்காரும் நம்மளை கேட்குறானே, என்னன்னு தெரியல, இது வரைக்கும் கேட்காம இருந்தும் கூட நம்மளை கேட்குற மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாம் காணப்படுகின்ற காலம். திடீர் உடல்நலத்தில் மனக்கசப்பு இதெல்லாம் நம்ம சொந்தக்காராகட்டும், குடும்பத்தினர்களாகட்டும், யாரான எல்லாரோடையுமே கொஞ்சம் கசப்பான உணர்வோடு நம்மளை பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை காடுகின்ற காலமாகும். இந்த 8ஆம் இடத்தை 4 கிரகங்களை கூட்டமைப்பு பார்க்கறதாலையும் நம்மளுக்கு சின்ன சின்ன குறைபாடுகள் ஏற்படும். அதுவும் 3/3/6/2026 6/3/2026 அன்று நடைபெறுகின்ற சனி பெயர்ச்சி, முக்கியமாக சுக்கிரனுடைய பெயர்ச்சி உங்களுக்கு ஆதாயத்தை தரும். தேவைக்கேற்றார் போல் உங்கள் செல்வத்தை வாரி வழங்குகின்ற பாக்கியம் இந்த சுக்கிரனுடையும் சனி பகவானும் கேட்க போகுது. திருநள்ளாறு சனி பெயர்ச்சி தான் நான் ஏற்கனவே திருக்கணிதம் நடந்து போச்சு. இருந்தாலும் நம்மளுக்கு பாக்கியத்துல தருகின்ற அமைப்பு பாக்கியமாக நம்மளுக்கு வரட்டும். வாழ்வாதாரத்தை வாங்கி தருவதே இந்த பாக்கியம். வாழ்வியல் மாற்றத்தை தருவது இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் பாதகமான செயல்களிலிருந்து நீங்கள் விடுபடுகின்ற காலமாக இந்த மார்ச் மாதம் ஓரளவுக்கு 80% 80% துன்பத்திலிருந்து விடுதலை பெறுவீர்கள். ஒரு 6 தேதிக்கு அப்புறம் ஓரளவுக்கு நல்ல ஏற்பாடுகள், வருமானங்கள் தேடி வருகின்ற மாதமாக. என்னன்னா கொஞ்சம் அலைச்சலும் இருக்கும், இந்த டென்ஷன் இதெல்லாம் இருக்கு ஐயா. மருத்துவ செலவீனங்களும் இருக்கு, இல்லை நம்மளை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு நாம செலவு பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலையும் காணுகின்ற மாதமாக இந்த மார்ச் மாதம் காணப்படும். தேவையில்லாத இடத்துக்கு நாம வரவு சார்ந்த விஷயத்தை கொடுக்காமல் இருப்பது, இந்த மாதம் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது நன்மையை தரும். திடீர்னு யாருன்னா துட்டு கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது, சூழ்நிலை ஏற்படும். நல்லவை அனைத்தும் வந்து சேரும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.